பர்வதமிர்தம் யூடியூப் சேனலின் சார்பாக அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கங்கள். இப்பதிவில் சனி பகவானின் தோற்றம் குறித்து காணவிருக்கின்றோம். வாருங்கள். சூரிய தேவனின் மனைவியான சந்தியாதேவி உஷாதேவி என்றும் சரண்யு என்றும் அழைக்கப்படுகிறார். தன் துணைவனான சூரியனின் கடுமையான வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் தாங்க முடியாமல் தவித்து வந்த சந்தியாதேவி தன் நிழலிலிருந்து தன்னை போன்ற உருவம் கொண்ட பெண்ணை தோற்றுவித்து அவளுக்கு சாயாதேவி என பெயரிட்டு சூரியனின் மனைவியாக வாழுமாறு அறிவுறுத்தினார். பின் தான் இழந்த பலத்தை மீண்டும் பெறுவதற்காக பூலோகத்திற்கு சென்று சிவபெருமானை வேண்டி கடுமையான தவத்தில் ஈடுபட்டார். சூரிய தேவனுடன் வாழ்ந்து வந்த சாயாதேவி கருவுற்று சனி பகவானை ஈன்றெடுத்தார். சந்தியாதேவியின் இளனின் மகனாக பிறந்ததால் சனி பகவான் கருமை நிற தோற்றத்துடன் காணப்பட்டார். அதை கண்டு சனியை தன் புதல்வனாக ஏற்க மறுத்த சூரியனின் மீது சினம் கொண்ட சனி பகவான் தனது வக்ர பார்வையை தனது தந்தையான சூரியனின் மீது செலுத்தினார். அச்சமயத்தில் சூரியனின் மீது கிரகணம் ஏற்பட்டதாகவும் இதனால் சனியின் சக்தியை கண்டு வியந்த சூரிய தேவர் சிவபெருமானிடம் நடந்தவற்றை கேட்க, தேவர்கள், கடவுளர்கள், மக்கள் என்ற பாரபட்சமின்றி அனைவருக்கும் அவர்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை வழங்கவே சனி பிறந்துள்ளதாக கூறினார். இதனால் மகிழ்ச்சியடைந்த சூரிய பகவான் சனியை தனது மகனாக ஏற்றார். மேலும் சனியின் வக்ர பார்வையிலிருந்து பரம்பொருளான சிவபெருமான் உட்பட யாரும் தப்ப இயலாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாகவே கோயில்களில் சனீஸ்வரனுக்கு கருமை நிற ஆடையும் கரிய எல்லை முடிந்த கரிய துணியை திரியாக கொண்ட விளக்குகளும் ஏற்றப்படுகின்றன. இவற்றோடு சனீஸ்வரனின் வாகனமாக கருதப்படும் காகமும் கருமை நிறமுடையதாகும். நீதிமான் என்றழைக்கப்படும் சனி பகவான் மந்தன், காரி, கரியவன், கதிர்மகன், சாயாபுத்திரன், சௌரி, நீலன், மந்தகாரன், முடவன், முதுமகன், காகவாகனன், நீலலோசனன் என பல திருநாமங்களில் அழைக்கப்படுகிறார். ஓம் ஷம் ஷனேஸ்கர்யாய நமக என்னும் மந்திரத்தை சனிக்கிழமைகளில் 108 முறை சொல்லி வர நாம் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் தடையின்றி வெற்றியடையும் என்பது நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.